டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் ஒரு மாற்றத்தை பார்க்கறதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது. பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இளைஞருக்கு இப்போ தேவை வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுக்கும் தொகுதிக்கும் படித்தவங்க தேவை. இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சுருட்டுறதுல தான் பார்க்குறாங்க, தவிர வேறு எதுவும் இல்லை. இவர் வந்தால் கொஞ்சம் எதிர்பார்ப்போம். விஜயகாந்த் தான் விட்டுட்டோம், விஜயாவது நிலைநிறுத்துவோம். அதுதான் அவர் வந்ததில் ஒரு சில அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பு நிறைவேற்றினா நல்லா இருக்குன்னா அப்போ நம்ம அவர் ஓட்டு போட்டு நல்லபடியாக வர வைக்கணும். வர வைத்தா நல்லாயிருக்கும். டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் டிவிகேக்கு முழுசாக நம்பலாம். டிஎம்கே வந்தால் தானே நல்லா இருக்கும். நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. மக்களுக்கு புது புது திட்டம்லாம் எடுத்து வராங்க. எந்த முறையும் கிடையாது. இனிமேல் டிஎம்கே தான் வரணும். 4 வருஷம் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிருக்காங்க. வரும், அடுத்து டிஎம்கே தான் வரணும். அதுவும் தான் வரும். விஜய் வாய்ப்பு இருக்குது, ஆனால் செகண்டு தான் வரலாம். அந்த சீட்டில் அவ்வளோ சீட்டில் உட்கார முடியாது. அவர் அப்படிலாம் கிடையாது, போட்டிலாம் கிடையாது. டிஎம்கே யாரும் வெல்ல முடியாது. டிஎம்கே தான் வரும். எல்லா காலத்துலையும் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி வருது. இந்த தடவை டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் இல்லை மாற்றம் வேணும். இவங்க வந்து எல்லாம் இவங்க சொல்கிறது, இவங்க மேலே அவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க மேலே இவங்க குறை சொல்கிறாங்க. மாற்றி தானே சொல்கிறாங்க. ஒன்றும் இம்ப்ரூவ் எதுவும் வரலையே. அன்றைக்கு விலைவாசிக்கு இன்னும் விலைவாசி எவ்வளோ ஏறிட்டுருக்கு. எல்லாம் ஒன்று தானே. அதனால் இந்த தடவை மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை மாற்றம் எதுனா வரணும்னு நினைக்கிறேன், செய்யணும்னு தான் நினைக்கிறேன். விஜய்லாம் கணக்கே கிடையாதுப்பா, ஸ்டாலின் தான்ப்பா. நான் பக்கா திமுக முதலே தான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நான் பிறக்கும் போதே டிஎம்கே, அதனால் டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். 1008 பேர் வந்தாலும் சரி டிஎம்கேவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். எதிர்க்கிறவங்களை பற்றி குறை சொல்லலை, புரியுதுங்களா? விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஆப்போசிட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் நான் டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறதோ குறை பண்ணுறதோ அவரோட விருப்பம், புரியுதுங்களா? நான் தான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒரு சார்பாக தான் இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கேவில் விஜய் வந்து சேர்ந்தானா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். காரணன்றது ஒரு புதிய உதயமாகும். ஏன்னா இத்தனை முறை எனக்கு தெரிஞ்சு இது 40 வயசு ஆகுது. இத்தனை முறை வந்து திமுக அதிமுக தான் எனக்கு தெரிஞ்ச கட்சி ஆட்சி வந்தது. ஒரு முறை டிவிக்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். அது விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக செய்வார். எல்லாருக்கும் இளைஞர்லாம் வேலை வாய்ப்பு. அது அப்புறம் இப்போ ஒரு அறிவிப்பு போட்டிருக்காரு, மோட்டார் சைக்கிள் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு. அது இப்போ எல்லாரும் வேலை வாய்ப்பு ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக செய்வார். அது அருமையான விஷயம் தான். ஒன்றும் காஞ்சிபுரம் உள்ளே வரல, இப்போதைக்கு சும்மா சத்தம் வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்க முடியல. 2000 பேர் தான் அல்லோடு சொல்லியிருக்காரு. அவர் காஞ்சிபுரம் டவுனில் வந்து பிரச்சாரம் பண்ணால் நல்லா எஃபெக்ட் இருக்கும். அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கும். அவருக்கு இல்லை அரசியல் வந்து தெரியுதோ இல்லையோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணம் பண்ணுறாருல்ல, அதே பெரிய விஷயம் அவருக்கு. இதுக்கு அரசியல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நான் கூட நிற்கலாம், அது அரசியல் தெரியணும் கிடையாது. இப்போ இவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நல்லது செய்யலாம். இது வந்து அரசியல் தெரியணும் கிடையாது. அது கண்டிப்பாக அவர் வரலாம். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் அது 2026 மே மாதம் தான் தெரியும். இல்லை விஜய் தான் வரணும். விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுயநலத்திற்காக பாடுபடுறவங்க வரக்கூடாது நினைக்கிறது இல்லை. அது என்கிட்ட இல்லை. காட்ஸ் நோ. நான் டிஎம்கே தான் சொல்வேன். காரணம்னா எங்கள் அப்பா தெரிஞ்ச காலத்துலேருந்தே கலைஞர் ஆட்சியிலேருந்தே ஒரு நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு என்னன்னு தெரியாது எனக்கு. அதனால் கலைஞர் ஸ்டாலின் ஆட்சி வந்தால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்காக நல்லது பண்ணணும். டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே ஒரே தொல்லை பண்ணுறாங்க. டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி விஜய் வந்தால் ஒரு மாறும். டிஎம்கே ஒன்றும் செய்யலை. அதனால விஜய் வந்தால் நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கும். அவர் ரசிகர் மன்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் சும்மா சொல்கிறாங்க, அது நியூஸில் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் எலெக்ஷன் வந்துட்டாருன்னா நல்லா சிறந்தாக பண்ணுவார் மக்களுக்கு எல்லாமே. விஜய் வந்தாருன்னா அரசியல் நல்லா பண்ணுவார். இந்த உலகம் அப்படியே மாறும். நல்லது பண்ணுவார் எல்லாருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் செலவு எல்லாமே விலை கம்மியாக இது பண்ணுவாங்க. விலைவாசி காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாமே அதிகமாக போகுது. அவர் வந்துட்டாருன்னா கொஞ்சம் குறையும். கம்பெனி கூட ஹெல்ப்பாக ஃபுல்லாக இருக்கும். டிவிக்கே தான் வரும். ஓட்டு எல்லாமே டிவிக்கே தான். என் ஓட்டம் டிவிக்கே தான். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். யாருன்றதான் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. மூளைக்கு ஒரு கட்சி, தெருவுக்கு ஒரு கட்சி, ஜாதிக்கு ஒரு கட்சி, சங்கத்துக்கு ஒரு கட்சின்னு இருக்குது. புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் இருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறத்துலேருந்து 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணின்னு நம்மளை நடத்தின்னு வராங்க. இனிமேலும் புதுசாக வந்து அடித்தள அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு அரசியல் அமைப்பை நான் புதுசாக வரேன், இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே தான் சும்மா ஏற்றுவாங்களே தவிர புதுசாக சீர்திருத்தம் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் இருக்கிற ஆட்சி தொடர்ந்து வந்து கொஞ்சம் செயல்பட்டு
அவங்க போன இதுவில் செஞ்ச சில தவறுகளாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கே கொடுத்தா அதுவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் டிஎம்கே வர்றதை நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, சில பர்சன்டேஜ்களை பிரிக்கலாம். ஏன்னா எடுத்தவொடனே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த காலத்துலேருந்து திராவிட கட்சியில் ஊறி போனவங்க. புதுதாக சில இளைஞர் பட்டாளங்களை கூட்டத்தில் சேர்த்துக்கினா ஒரு மாஸ் காட்டலாம், ஆனால் முழுமையாக காட்ட முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் போட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தான் போடணும், அவங்கள மட்டும் குறிப்பிட்டு போட முடியாது. மற்ற கட்சிகளும் இருக்கு இல்லையா, இவரு ஒன்றா அப்படி நினச்சிக்கலாம். ஆனால் மற்ற கட்சிக்காரங்களும் போட்டியில் தான் எழுந்து நிற்பாங்க. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரோட எல்லா கட்சிக்காரரும் போட்டியாக தான் இருப்பாங்க. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வரட்டும். விஜய் வந்தால் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். விஜய் எப்படி செஞ்சாரோ வீடு வாசல்லாம் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கொடுப்பாரு. விஜய் வரட்டும். இப்போ என்ன விலைவாசலாம் அப்படி விற்கிது, ஏழை பழம் எப்படி பழைக்கும்? என்ன இப்போ உதவி பண்ணுற எல்லாம் கொடுக்குறேன்னு என்ன பழைக்குதுங்க ஜனங்க, வறுமையில் வாடுதுங்க. அதை தான் எங்களுக்கு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் தரேன் கொத்தாரு. என்ன விஜய் வரட்டும். விஜய் வந்தால் மக்களுக்கு நல்லதை செய்வார். அவர் செய்வார் எல்லாம். அவருக்கு எல்லாரையும் சகோதரனா நினைப்பாரு, எல்லாரையும் அக்கா பிள்ளையா நினைப்பாரு. விஜய் வந்தா விலைவாசிலாம் குறையும். தங்க விலை இப்படி விற்கித, பொண்ணை பற்றி வச்சுக்கிறவங்க எப்படி தங்கம் எடுத்து போடுவாங்க? எப்படி தங்கம் எடுத்து போடுவாங்க? பாவம். அது வாக்காடு வாக்குது. இந்த அளவுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வருது தங்கம். எப்படி ஜனங்க பிழைக்கும்? அதாவது ஒரு குழந்தை புள்ள பிறக்கணும், 2 பொண்ணு 3 பொண்ணுன்னு பேத்து வச்சுக்கிது, காதுக்கு முக்கு கூட எடுத்து போட முடியாது. விஜய் வரட்டும், குறையட்டும் விலைவாசி. 2026 பார்த்தோன்னா இப்போ இருக்கிற கட்சியில் விட புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை விஜய் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க. நல்லா வந்து ஆட்சி செய்யணும், மக்களுக்கு நல்லா பண்ணணுன்ற ஒரு புதுசாக ஒரு வரணும்னு சொல்கிறேன். இல்லை அரசியல் யாருமே தெரிஞ்சுதான் வர்றதுன்னு கிடையாது, கற்றுக்க வேண்டியதான்னு சொல்கிறது வர்றது. எப்படின்னா ஏற்கனவே பண்ணவங்கள வச்சு அதோட நல்லா சிறப்பாக பண்ணணும்னு இருக்கணும். அதுதான். இல்லை அதாவது வந்து விஜய் வந்திருக்காரு, கூட்டம் அப்படின்றது வந்துலாம் வேற. எல்லாம் கூட்டம் சேர்ந்தது வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தான். ஓட்டு விகிதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி இளைஞர்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. அந்த இளைஞர் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து ஒருத்தர் தான் பார்க்கணும். 2020 வந்து என்ன சொல்கிறதுன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் கையில் தான் இந்த ஓட்டு இருக்குது. அதனால் இளைஞர்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தால் நல்லது பண்ணால் ஓகே தான். மக்கள் யார் நேசிக்கிறாங்களோ அவ்வளோதான். யார் வந்தாலும் ஒன்று தான். மக்கள் பிரச்சனை தீர்க்க அவ்வளோதான். யார் நல்லது செய்யலாம் கண்டிப்பாக நல்லது வருவாங்க, அவ்வளோதான். அது மக்கள் தான் தெரியணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். கட்சியை பற்றி நான் பேச விரும்பலை. நல்லா படித்தவங்க, அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டு அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க, இருக்கக்கூடிய அத்தனை துறையை பற்றி நல்ல அறிவுள்ளவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ரொம்ப பேசுகிறவங்க எல்லாமே செயலில் இருக்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தேர்தல் அப்போ முடிவு ஆகட்டும். அந்தந்த டைமில் வந்து அவங்க பேசுகிறத வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணணும். கட்சி வச்சு முடிவு பண்ணாமல் கேண்டிடேட் வச்சு, அவங்க படிப்பு திறமையை வச்சு, அவங்க செயல்திறனை வச்சு மக்கள் முடிவு பண்ணால் நல்லாயிருக்குன்னு என்னோட கருத்து.